மும்பைல இருந்து என் கசன் ஃபோன் பண்ணிருந்தான். ஓ, அந்த பையனை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களா அவங்களா? ஆமா பாஸ். அதான் முடியாதுன்னு ஆயிடுச்சே. வீட்ல ஒருத்தரும் ஒத்துக்கல. இல்ல பாஸ், இப்போ இன்னொரு ஆஃபர் வந்திருக்கு. என்ன ஆஃபர்? லண்டன்ல என் கசனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷமா குழந்தை இல்லையா. அவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம்னு இருக்காங்க. அவங்களும் நம்ம தமிழ் ஃபேமிலி தான். அதனால நம்ம ஊர்ல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. சரி, இதே என்கிட்ட சொல்ற. அதான் பாம்பேக்கு அனுப்ப முடியலையே. இல்ல பாஸ், 25 lakhs வரைக்கும் பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. என்னது 25 lakhs-ஆ? ஒரு குழந்தைக்கா? அடாப்ட் பண்றாங்களா இல்ல கிட்னாப் பண்றாங்களா? அதெல்லாம் இல்ல பாஸ், அவங்க ஓல்டு கப்பல்ங்கிறதுனால அடாப்ட் பண்றதுல நிறைய சிக்கல் இருக்கா. சோ அதனால இப்படி காசு கொடுத்து வாங்க பாக்குறாங்க. நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி கேட்டா இன்னும் கூட அதிகமா தருவாங்க. உங்க வீட்ல இருக்க பையன் அனுப்பிட்டா நமக்கு காசு வரல பாஸ். ரோகிணி, நமக்கு பணம் தேவை இருக்கு. நமக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு, அதெல்லாம் அடைக்கணும்ல. சரி, அதுக்கு என்ன இப்போ? ரிஷி நம்ம வீட்ல சும்மா தானே இருக்கான். அவன் எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சலாம் தானே இருக்கும். பேசாம ஜீவா சொன்ன மாதிரி லண்டன் ஃபேமிலிக்கு கொடுத்துட்டானே. இன்னைக்கு கிளம்புறீங்களாக்கா? ஆமாப்பா, இன்னைக்கே கிளம்புறோம். ஒரு 2 நாள் இருந்துட்டு ஏதாவது சுத்தி பார்த்துட்டு போலாம்க்கா. போன தடவை அதான் நான் சொன்னேன். இல்லப்பா, ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு. எப்படியும் அடுத்த மாசம் வருவோம். ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. நானே ஏர்போர்ட்ல வந்து கூப்பிட்டு வரேங்களா? சரிப்பா. சார், என்ன முத்து? சார் உங்களுக்கு ஃபோன் வந்து சார். நான் வரதுக்குள்ள கட் ஆயிடுச்சு சார். ரெண்டு தான் கால் பண்ணிருக்கான். அப்படிங்களா? தம்பி, இதை ஃப்ரேம் போட்டுருங்க. ஹலோ, சொல்றா. ஏய் விஸ்வா, உங்க கடையில நல்லா பண்ணுனா என் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். பார்த்து பக்காவா பண்ணி சூப்பரா பண்ணி கொடுத்துறானே. முத்து, என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா. அவன் பொண்ணு ஓடி போயிட்டாளா. பாவம் அழுகுறான். நான் போட்டோ வாங்கிட்டு உடனே ஊருக்கு போகணும். சார், இது நான் தான் சொல்லியிருக்கேனேப்பா, எனக்கு ஒரு தம்பி இருந்தான், இறந்துட்டானே. இவன் தான் அது. இது அவன் ஒய்ஃப் கல்யாணி. அன்னைக்கு கோயில்ல பார்த்தமே, உங்களுக்கு கூட தெரியும்னு சொன்னீங்களே கிருஷ், அவன் இவங்க பையன் தான். இந்த மாதிரி தான் கல்யாணியோட அம்மா. கல்யாணி கூட இப்ப சென்னையில தான் இருக்கா. அவளுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். நீங்க கல்யாணி பாத்திருக்கீங்களா? இப்பதான் யாரும் தெரியுது சார். நாங்களும் நேர்ல பார்த்து பேசணும்னு நினைச்சோம். அந்த பொண்ணுக்கு எங்களை பார்த்து பேச விருப்பம் இல்ல. அந்த பொண்ணு சீக்கிரமா மனசு மாறும்னு நினைக்கிறோம். பாப்போம். என்னடா வரும்போது கட்டிட்டு வர. ஏன்டா இப்படி கத்துற? டேய் மல சொல்லுடா. ரவி சுதி, என்ன எதுக்கு இந்த பாக்கட்டா? ஒரு சார் பா. டேய், எதுக்குடா கூப்பிட்ட? உங்க எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா விஷயம்? சொல்லுடா பத்தே. நம்ம குடும்பத்துக்கே பெரிய துரோகம் நடந்திருக்குப்பா. இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம எல்லாரும் ஏமாத்திருக்காங்க. ஏமாத்துறாங்களா? யாரடா சொல்ற? உங்க செல்ல மருமகதான், இந்த பார்லர் அம்மாதான். டேய், ரோகிணி என்னடா ஏமாத்துனா? டேய், முதல்ல அந்த பேரை ஒரு ஏமாத்த வேலைதான்டா. அது ஒரிஜினல். என்ன கல்யாணி தானே உன் பேரு?